அனைவருக்கும் நன்றி. ஒரு மாசமாவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம அதிகமா வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நெறைய உறவுகள் நம்மகிட்ட போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே ரெசிப்ட் அனுப்பிச்சாச்சு. 2வது அவங்களுக்கு போஸ்ட் கவர்லயுமே ஒரு புக் மாரி கண்டிப்பா வரும். அ எக்கச்சக்கமா போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவர், நர்ஸ், ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, நெறைய பேர் விவசாயத்துறையில இருக்கிறவங்க, விவசாயத்துல கூலி வேலைக்கு போறவங்க, இந்த மாரி நெறைய பேர் நம்மகிட்ட பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்திருக்கீங்க. ஆண்டுக்கு 2020 தான். ஒரு சிலர் அதில் நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிறீங்க. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எந்த கம்பெனி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் நிறுவனத்துக்கு கீழே வருது கேலக்சின்னு சொல்லி. நம்ம பைக்கெல்லாம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, டிவிஎஸ் கம்பெனி. அந்த கம்பெனி தான் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசினோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சிடென்ட் பாலிசி, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியும் வச்சிருக்காங்க, இல்லை ஃபுல் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் வச்சிருக்காங்க அவங்க. ஸ்டார் ஹெல்த்தில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கு. ஸ்டார் ஹெல்த்லையும் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி 400 சில்லறைக்கு 1,00,000 ரூபாய்க்கு கிளைம் வருது. சப்போஸ் அது இப்போ நிறுத்திட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் 2020 ரூபாய்க்கு நம்ம 5,00,000 ரூபாய்க்கு இந்த கேலக்சியில் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி வருது. 2020 ரூபா மட்டும்தான். இது எதுக்கெல்லாம் கிளைம் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமா இருந்தது. அந்த எதுக்கெல்லாம் கிளைம் ஆகும் அப்படின்னா, திடீர்னு நடக்கிற விபத்துகளுக்கு மட்டும்தான் இந்த பாலிசி கவர் ஆகுங்க. அதாவது விபத்துகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வாகன விபத்தா இருக்கலாம், ஒரு நாய்க்கடியா இருக்கலாம், ஒரு பாம்பு கடியா இருக்கலாம், இல்ல கீழே விழறதா இருக்கலாம், தட்டி விட்டு கீழே விழறதா இருக்கலாம், இல்ல 2 பேர் சண்டை கட்டிட்டு மண்டை உடைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற அந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தேன்பூச்சி கடிக்கிறதா இருக்கலாம், இல்ல தடுக்கி விட்டு கீழே விழுந்து ஏதாவது ஆகிறதா இருக்கலாம், இல்ல மிருகங்களாலேயோ இந்த மாதிரி திடீர்னு நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் பாத்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே இது கவர் ஆகும். 5,00,000 ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும். இந்த பாலிசி கவர் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள நான் 2-3 பேர் சந்திச்சிருக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வீடியோவில் அவங்களாம் எவ்வளவு கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். 2வது ஒரு சிலர் என்ன சந்தேகம் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பாலிசி போட்டு ஒரு வருஷத்துக்கு எனக்கு எதுவுமே ஆகல, பணம் ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சில பேர் கேட்குறீங்க. ஒரு வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஆகி முடிஞ்சிருச்சு, அந்த வண்டி எதுவுமே ஆகலை அப்படின்னா நம்ம அந்த கம்பெனிக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 பேர்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறது, யாரோ 2 பேருக்கு ஏதாவது 10 பேருக்கு விபத்தாக அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. யாரோ 2 பேருக்கு ஏதாவது கண்டிப்பா நடக்கு. அந்த 2 பேருக்கு போய் உதவி செய்ய, அப்ப இதுவுமே ஒரு சேவை தாங்க. நமக்கும் நடக்கலாம், நமக்கு நடக்காமையும் போகலாம். யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறதுக்கு நம்ம போடுற இந்த பாலிசி காசு கண்டிப்பா போய் சேரு. நமக்கு நடக்கும்போது 10 பேர் கொடுத்த பாலிசி காசு நமக்கு வரும். இதுதாங்க இந்த பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோட நோக்கமே. கண்டிப்பா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுங்க. சில பேர் ஃபேமிலிக்கே எடுத்து வச்சுக்கங்க. வருஷம் 20,000 22,000 உங்களால கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாலிசி நீங்க எடுத்து வச்சுங்க. என்னால் அவ்வளோவெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னா கம்பல்சரி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி வருஷத்துக்கு 2020 ரூபாய்க்கு நீங்க கம்பல்சரி எடுத்து வச்சுக்கங்க. நம்ம அத்தனோடெக்ஸ்லயே நாங்களே ஏஜென்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்களே எடுத்து வச்சிருக்கோம். சில பேர் இது ஒரு ஏமாற்று வேலையா அப்படின்னால சில பேர் நிறைய பேர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குறீங்க. நம்புறவங்க கண்டிப்பா இந்த பாலிசி எடுத்து வச்சுங்க அத்தனோடெக்ஸ் மூலமா. இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது டிவிஎஸ் நிறுவனமான கேலக்சி ஏஜென்சி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்க கையில காசு கொடுத்துட்டே கூட நீங்க எடுத்துங்க. மொத்தத்துல கண்டிப்பா இந்த பாலிசி ஒன்று எடுத்து வச்சுங்க. தோட்டத்தில் விவசாயம் பண்றவங்க எல்லாருமே நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா எங்க ஊர்லயும் ஒரு பொண்ணுக்கு திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சுங்க. ஈரோட்டில் கருங்கல்பாளையத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 2,00,000 ரூபா அமௌண்ட் கட்டணும். ஆனால் இப்படியே காப்பாற்றிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் 90% அந்த ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிடுவாங்க. கருங்கல்பாளையத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் பேஷண்ட் உள்ளே போகும்போதே 2,00,000 ரூபா அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அமௌண்ட் கட்டிடணும். கட்டினா தான் அவங்க அட்மிட்டே பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம கூலிக்கு போகிறவங்ககிட்ட 2,00,000 ரூபா இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் தான் இந்த மாதிரி பாலிசி கண்டிப்பாக உதவும். நம்ம கொடுக்குற இந்த பாலிசியை அந்த பில் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தீங்கனாலே போதும். அவங்களே கேட்பாங்க, ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கேட்பாங்க. அப்படி அந்த ரெசிப்ட் கொடுத்தாலே போதும், நீங்கள் 5,00,000 ரூபா வரைக்கும் கிளைம் ஆகிக்கலாம். இந்த பர்சனல் பாலிசியில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை நாமினேஷனாக போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை விபத்து நடந்து அந்த விபத்தில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5,00,000 ரூபா கிளைம் ஆகிக்கு. இது இந்த பர்சனல் ஆக்சிடென்ட்ல ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த பாலிசி தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டங்கிறதுனால ஒவ்வொரு நபருக்கு தனியாக தாங்க போட முடியும். ஃபேமிலிக்கு மொத்தமாக இது போட முடியாது. ஃபேமிலிக்கு மொத்தமாக போடணும்னாலும் தனித்தனியாக 2020 அப்படி தாங்க போடணும். இது பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகி போகிறது, இல்லை காய்ச்சலாகி அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரி இருந்ததுக்கெல்லாம் இந்த பாலிசி கவர் ஆகாது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, திடீர்னு நடக்கிற விபத்துகளுக்கு மட்டும்தான் இந்த பாலிசி கவர் ஆகுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக
ஆயிடுச்சு. இன்னைக்கு சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே ஒரு 70% பேர் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. போதைக்கு அடிமையாகித்தான் வாகனங்களே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வெளியில போயிட்டு முழுசா திரும்பி வருவோம் அப்படின்னு நமக்கு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு வாகனங்கள் எல்லாம் பொறுப்பில்லாம போயிட்டு இருக்கு. நம்ம வெளியில எல்லாரும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் முடியாது. கண்டிப்பா எல்லாருமே வெளியில போயிட்டே ஆகணும். வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு அப்படின்னா குடும்பத்தாரு பணம் கட்ட முடியாம ரொம்ப சிரமப்படுவாங்க. விபத்தானவங்க அவங்க மயக்க நிலைமை அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டாலும் அந்த சூழ்நிலை 2 லட்சம் கட்டு 3 லட்சம் கட்டுன்னு ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது குடும்பத்துல லேடிஸ் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. கம்பல்சரி வெளியில போறவங்க எல்லாமே தயவு செஞ்சு இந்த 2020 பாலிசி, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கம்பல்சரி எடுத்து வச்சுங்க. இதே மாதிரி ஒரு இப்ப நம்ம பாலிசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தூத்துக்குடி பக்கத்துல இருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டுருந்தாரு. இந்த பாலிசி பத்தி டீட்டெயில்ஸ் இருந்தாங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க என்னன்ட்டாங்க, என்னுடைய மனைவி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு 2020 வேஸ்ட்டு, நம்மளுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாலிசி வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அதே நண்பர் கூப்பிடுறாரு, என்னுடைய மனைவி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்கார் கொண்டாந்து அடிச்சிட்டாங்க. இந்த கையே வேலை செய்ய மாட்டேங்குது. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் போல இருக்கு. ஆனால் இந்த பர்சனல் ஆக்சிடென்டோட பாலிசி எனக்கு போட்டு கொடுங்கண்ணா, 1000 ரூபாய் சேர்த்து வேணாலும் கொடுக்குறேன், போட்டு கொடுங்கண்ணா, நான் அதை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நாம இன்னைக்கு பாலிசி போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இருந்தா கவர் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து நம்ம ஆன்லைன்ல போடும்போது பாத்தீங்கன்னா அந்த நிமிஷம் அந்த செகண்ட் அப்படிங்கிறத தெளிவா அதுல பதிவாகு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பாலிசி போட்டவள அது கம்பல்சரி கவர் ஆகாதுங்க. இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா தான் நம்ம இதை போட்டு வச்சுக்கணுமா தவிர நமக்கு நடந்தா தான் இது போட்டுக்கணும் அப்படின்னால எதுவும் கிடையாதுங்க. எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம். ஒரு பேக்கரிக்கு போனோம்னா ஒரு 500 ரூபாய் நம்ம அசால்ட்டா செலவு பண்றோம். நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக வருஷம் 2020 ரூபா நம்மளால போட முடியாதுங்களா? கண்டிப்பா போட்டுக்கலாம். நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் பாருங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் விபத்துக்கள் இவ்வளவு சதவீதம் நடக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. சரியான சதவீதம் எனக்கு தெரியல, அதனால நான் சொல்லலைங்க. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா விபத்துக்கள்னாலதான் அதிக ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தனியா இயற்கையா ஒரு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் வர்றது சதவீதம் பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனா விபத்தினால வர்ற பேஷண்ட் தான் அதிகம். அந்த விபத்தினால் நடந்த பேஷண்ட் அலோவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பணம் கட்ட சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் படுற பாடு இருக்கே அப்பா சாமி. எனக்கே நிறைய ஃபோன் கால் வரும், அண்ணா என் ஹஸ்பண்ட் இப்போ ரொம்ப சீரியஸா இருக்காருண்ணா, என்னால பணம் கட்ட முடியல, எங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபோன் கால்காக நம்ம இதுல இருந்து மக்களுக்கு ஏதாவது இது நான் ஏதாவது பிளஸ்ஸா செய்யணும் அப்படின்னு நாங்க தேடி கண்டுபிடிச்சதான் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க என்னென்ன வேணும் அப்படின்னு, இதுக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அந்தந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோங்க. இதுக்கு மேல இதை பத்தி உங்களுக்கு விளக்கமும் சொல்ல முடியாது. நிறைய பேர் நம்மகிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எடுத்துக்கிட்டு இன்னும் வெரிஃபிகேஷன் இருக்கிறீங்க. நிறைய பேர் நம்ம நம்பரை வச்சுக்கிட்டு பணம் இருக்கும்போது கண்டிப்பா நாங்க போட்டுக்கிறோங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த பாலிசி 2020 பாலிசி ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுங்க. அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பாலிசி. கண்டிப்பா எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. தோட்டத்தில் விவசாயம் மாத்திட்டு இருக்கிறவங்க பூச்சிப்புழு கிடைச்சாலுமே இந்த பாலிசி வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். யோசிக்காம பணம் 2020 ரூபாய் கையில் இருந்தா இந்த பாலிசி எடுத்து வச்சுக்கங்க. என்னை சார்ந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. என் உறவுகளான உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேராட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அத்தனை பேர் இதை எடுத்து வச்சுக்கங்க. பெரிய பாலிசியும் நம்ம போட்டு தர்றோம். அது உங்களால வருஷம் இவ்வளவு கட்ட முடியுங்கிற உங்களால முடிஞ்சுன்னா அந்த பெரிய பாலிசி நீங்க போட்டுக்கங்க. இந்த பாலிசி நாங்க எடுத்து கொடுக்கறதோட மட்டுமல்லைங்க, உங்களுக்கு கிளைம் வாங்கி தர்ற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு தாங்க. நீங்க அத்தனை டெக்ஸ் எந்த நேரம் வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதுக்காக கஸ்டமர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கூப்பிட்டீங்க அப்படின்னா கூட இருந்தே எல்லா விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. விபத்துகள் நடக்கும்போது பேஷண்ட், அதாவது இந்த பாலிசி போட்டிருந்தவங்க மது போதையில் இருந்தாங்க அப்படின்னா மட்டும் இது கவர் ஆகாதுங்க. மற்றபடி வந்து அடிக்கிறவங்க மது போதையில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா நாம மது போதையில் இருந்துட்டா அப்படின்னா இந்த பாலிசி கவர் ஆகாதுங்க. இந்த பாலிசி மட்டுமல்ல எந்த பாலிசியுமே கவர் ஆகாது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி திடீர்னு நடக்கிற விபத்துகளுக்கு மட்டும்தான் கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுங்க. மேக்சிமம் இந்த பாலிசி பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். நீங்க நெட்ல போய் பார்த்தா கூட இது எந்தெந்த ஊர்ல இந்தந்த ஹாஸ்பிட்டல் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. மேக்சிமம் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துமே இவங்க டைப் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க சின்ன ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்க காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க கிளைம் பண்ற மாதிரி இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்களே கேஷ்லெஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க ₹1 கூட அமௌண்ட்
கொடுக்க வேண்டியதில்லை. ரூம் வாடகையிலேருந்து எல்லாமே 5 லட்சம் ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை விபத்துக்குள்ளானவங்க ஒரு மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டாங்கன்னு வைங்க, 5 லட்ச ரூபாக்குள்ளேயே அவங்களுக்கு செலவாயிருச்சு, 5 லட்ச ரூபாயே செலவாகி அவங்க இறந்துட்டா கூட அவங்களுடைய நாமினேஷனாக போட்டவங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் வந்துடும். இதுதான் இந்த பாலிசினோட ப்ளஸ் பாயிண்ட். உடனே இந்த பாலிசி எடுக்க ஆரம்பிங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜே வந்துடும். கூடவே ஒரு லிங்க்கு உங்களுக்கு வரும். அந்த லிங்க்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசினோட மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அத்தனூர் டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மைத்தன்மையோட மட்டும்தான் இருப்போம். உங்களுக்கு நல்லது எதுவோ அதை பார்த்து தான் நாங்கள் விளம்பரமே பண்ணுவோம். இது ஒரு விளம்பரம் கிடையாது. நாங்களே ஏஜென்சி எடுத்திருக்கோம். டெய்லி நிறைய கால் வந்ததுனால அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த பாலிசி நாங்களே எக்ஸாம் எழுதி ஐடி வாங்கி இந்த பாலிசி நாங்கள் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கூட எல்லாத்துலேயும் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். நன்றி.